சென்னையில் வாழும் மக்களுக்கு பட்ஜெட்ல நீங்க லேண்ட் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஓஎம்ஆர் தாங்க. இந்த ஓஎம்ஆர்ல இல்லாத ஃபெசிலிட்டீஸே இல்ல. ஐடி கம்பெனிஸ், ஷாப்பிங் மால், தியேட்டர், ஈசிஆர் ரோட், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் இன்னும் சொல்லிட்டே போகலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஓஎம்ஆர் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மூவ் ஆகுது சொன்னால் உங்களால நம்ப முடியுதா? அட ஆமாங்க, நம்ம ஓஎம்ஆர் ரோட்ல இப்போ மெட்ரோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மூவ் இன் தானே அர்த்தம். ஸோ இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளாட் சூஸ் பண்ணுங்க. அது எங்கே எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் கேளுங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நம்ம ஓஎம்ஆர் ரோடு இருந்து வண்டலூர் கிளாம்பாக்கம் ரோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி. நம்ம கேளம்பாக்கம் லொகேஷன் நான் நம்ம என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராஜெக்ட் இருக்கு. லான்ச் பண்ணி ஜஸ்ட் 1 மந்த்ல 13 பிளாட்ஸ் புக் பண்ணிட்டாங்க. அதுலேயும் 4 பிளாட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. அப்பேற்பட்ட ப்ராஜெக்ட் தான் ஆஷோக் நகர். ஆஷோக் நாகர் ப்ராஜெக்ட் இருந்து ஜஸ்ட் 1.7 கிலோமீட்டர்ஸில் தான் நம்ம ஓஎம்ஆர் ரோடு. நம்ம வண்டலூர் கிளாம்பக்கம் ரோடுக்கும் 1.7 கிலோமீட்டர்ஸ் இடைவெளி தான். நம்ம ஆஷோக் நகர் நியர்பைல தான் நம்ம சிறுசரி எஸ்சிபி கோட்ட ஐடி பார்க் அமைஞ்சிருக்கு, வெறும் 5 நிமிட பயணங்களில். அசோக் நகர் ப்ராஜெக்ட் ரெசிடென்ஷியல் டைப்ல சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிளாட் அமைச்சு கொடுத்து இருக்காங்க, அதுவும் நம்ம பட்ஜெட்ல.